வணக்கம், வந்தனம், நமஸ்கார். இன்றைக்கி மாங்காடு டைம்ஸில் சந்தியாவந்தனத்தில் வரும் பிராசனம் என்ற பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கே தெரியும், சந்தியாவந்தனம் பிராமணன் 3 வேளையும் செய்ய வேண்டும். முதல் சந்தியாவந்தனம் பிராத்த சந்தியாவந்தனமாகும். அது காலையில் சூரியன் உதிக்கும் முன்பாக செய்ய வேண்டும் என்பது நாம் நன்கு அறிந்தது. மாத்தியானிகம் சூரியன் அதாவது உச்சியில் செல்வதற்கு முன்பாக, அதாவது 11:15 11:45 12க்குள் செய்ய வேண்டியது மாத்தியானிக கர்மா ஆகும். அது ஏற்கனவே நான் சொல்லியபடி சூரியன் உச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டும். அது மாத்தியானிக கர்மா. மற்றும் சாயம் சந்தியாவந்தனம் சூரியன் மறைவதற்கு சற்று முன்பாக, அதாவது 5:30 தொடங்கி 6:15க்குள் நாம் அந்த சாயம் சந்தியாவந்தனத்தை நாம் செய்ய வேண்டும். இது பொதுவான விதி, எல்லாருக்கும் இது அனைவருக்குமே நாம் தெரியும். இந்த சந்தியாவந்தனத்தில் வரும் பிராசனம் என்ற பகுதியை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். பிராசனம் என்பது சந்தியாவந்தனத்தில் வரும் 2வது பகுதியாகும். முதலில் வருவது மார்ஜனம், அதற்கு பிறகு 2வது பகுதியாக இந்த பிராசனம் என்ற பகுதி வருகிறது. பிராத்த சந்தியாவந்தனத்தில் பிராசனத்தில் நாம் என்ன வேண்டுவோம் என்றால், நாம் சூரிய பகவானை நோக்கி வேண்டுவோம். கையில் தீர்த்தம் விட்டு சூரியஸ்ய மாமன்யஸ்ய என்ற மந்திரத்தை சொல்லி சூரிய தேவனிடம் முறையிடுவோம். என் கை, கால், உடம்பு, இந்திரியங்கள் மூலமாக செய்யப்பட்ட பாவங்களை சூரிய தேவனே நீ போக்குவாயாக என்று அந்த பிராத்த சந்தியாவந்தன பிராசன பகுதியில் நாம் பார்ப்போம். அதுபோல மாத்தியானிகம் செய்யும் பொழுது நாம் ஜலதேவதையிடம் நாம் பிரார்த்திப்போம். நான் கற்றுக்கொள்ளும் வேதத்தின் புனிதம் என்னை காக்கட்டும், மற்றும் மற்ற துஷ்ட சகவாசங்களிலிருந்து என்னை ஜலதேவதையே காப்பாற்று, மற்றும் என் உடம்பு சரீர இந்திரியங்களின் பொருட்டு நான் சில நேரங்களில் உண்ணக்கூடாத இடங்களில் நான் உண்கிறேன். அப்படி உண்ணும் பாபத்தையும் ஜலதேவதையே என்னை அதிலிருந்து காப்பாற்றுவாயாக என்பதுதான் அந்த மாத்தியானிக பிராசனம் என்ற மந்திரத்தின் விளக்கமாகும். அதுபோல சாயம் சந்தியாவந்தனத்தில் அக்னி தேவனிடம் நான் வேண்டுகிறோம். அதே போல என் கை, கால் பிராத்த சந்தியாவந்தனத்தில் சூரிய தேவனிடம் வேண்டுவோம். இங்கு பகல் பொழுதில் செய்யும் பாவங்களுக்கு, அதாவது பகல் பொழுது முடிந்து இரவு தொடங்கப் போகிறது, அக்னி தேவனே என்னை கை, கால் என்ற எந்திரியங்கள் மூலமாக செய்த பாவங்களை அக்னி தேவனே நீ அதிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக, ரட்சிப்பாயாக என்று அந்த மந்திரங்கள் முடியும். இந்த பிராசனம் என்ற காலை, மாத்தியானிகம் மற்றும் சாயந்தர வேளைகளில் செய்யும் அந்த பிராசன மந்திரத்தை பற்றி தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். நாம் தொடர்ந்து காலை பொழுதில் செய்யும் அந்த பிராசனம் மந்திரத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே அந்த ஸ்லைடில் அந்த மந்திரத்தை நான் காண்பித்துள்ளேன். அதற்கான விளக்கத்தையும் அதன் கீழே நான் போட்டுள்ளேன். எனவே இப்பொழுது முதலில் அந்த பிராத்த சந்தியாவந்தனத்தில் வரும் பிராசனம் என்ற பகுதியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதோடைய மந்திரத்தை பார்க்க போகிறோம். எப்படி செய்ய வேண்டும்? மிக எளிதானது. ஏன் இந்த மந்திரங்களில் இந்த பகுதியை மட்டும் எடுத்து சொல்கிறேன் என்றால், நாம் அன்றாடம் மற்ற பணிகளிலும் நாம் ஈடுபடுகிறோம். அதனால் நாம் முழுவதுமாக நம்மால் சந்தியாவந்தனத்தை முடிக்க முடியவில்லை. நாம் பிராத்த சந்தியாவந்தனத்தையாவது காலையில் சீக்கிரம் எழுந்து நாம் பண்ணிவிடலாம். ஆனால் மாத்தியானிகம் மற்றும் சாயம் சந்தியாவந்தனம் நம்மால் செய்ய முடியாது. ஆனால் நாம் இருக்கும் இடத்திலிருந்தே, அதாவது அலுவலகத்திலோ எங்கோ இருக்கும் இடத்திலோ இது போன்று ஒரு தீர்த்தம் எடுத்துக்கொண்டு, நான் இங்கே பஞ்சபாத்திரம் வைத்துள்ளேன், அதனால் பஞ்சபாத்திரத்திலிருந்து ஒரு தீர்த்தம் எடுத்துக்கொண்டு நான் அந்த மந்திரத்தை சொல்லி நான் நீரருந்தி அந்த மந்திரம் சொல்லி அந்த பாபத்தை நான் போக்கிக் கொள்கிறேன். இதேபோல் மற்ற இடங்களில் நாம் எங்காவது அலுவலகத்திலோ மற்ற இடத்திலோ இருந்தால் நம்மால் சந்தியாவந்தனம் முழுவதுமாக செய்ய முடியவில்லை என்றால்
இது போன்ற ஒரு வாட்டர் பாட்டிலோ இது எடுத்துக்கொண்டு தீர்த்தம் எடுத்துக்கொண்டு இது போன்ற தீர்த்தம் எடுத்து கையில் விட்டுக்கொண்டு அந்த மந்திரத்தை சொல்லி அந்த ஏற்கனவே நான் சொல்லியபடி காலை பொழுதில் சூரிய தேவனிடமும் மதிய பொழுதில் ஜலதேவதையிடமும் சாயந்தர நேரத்தில் நாம் அக்னி தேவனிடம் நம்முடைய பாவத்தை போக்கிக் கொள்ளுமாறு நாம் வேண்டுகிறோம். சரி, முதலில் இந்த பிராத்த சந்தியாவந்தன பிராசன பகுதியை பார்க்க போகிறோம். நான் அந்த மந்திரத்தை இப்பொழுது சொல்லப் போகிறேன். நான் ஒரு வீடியோவில் காண்பித்த போல் ஒரு உத்திரணி நீரெடுத்து கையில் நான் விட்டுக்கொள்கிறேன். விட்டுக்கொண்டு பிறகு அந்த மந்திரத்தை நான் சொல்ல ஆரம்பிக்கப் போகிறேன். பாருங்கள், தொடர்ந்து அந்த மந்திரத்தை பாருங்கள். ஓம் சூரியஸ்ய மாமன்யஸ்ய மன்யுபதயஸ்ய மன்யுக்ருதேப்யஹ பாவேப்யோ ரக்ஷந்தாம் யத்ராத்ரயா பாபவகாரிஷம் மனசா வாசா ஹஸ்தாப்யாம் பத்மயா முதரேன சிஸ்னா ராத்ரிஸ்தவலும் பது யத்கிஞ்சதுரிதம் மயி இதமஹமாமம்ருதயோனௌ சூரியஜோதிஷே ஜுஹோமி ஸ்வாஹா என்று சொல்லி அந்த பிராத்த சந்தியாவந்தன பிராசன பகுதியை நாம் நிறைவு செய்கிறோம். இதன் அர்த்தம் என்னவென்றால், சூரிய தேவனே, நான் கண், மூக்கு, காது, செவி, ஆண்குறி, கை, கால்கள் போன்றவற்றால் செய்த பாவங்களை உன் சூரிய கதிர்கள் பட்டு பஸ்மமாகட்டும். என்னை அந்த பாவங்களிலிருந்து ரட்சிப்பாயாக என்பதுதான் இந்த பிராத்த சந்தியாவந்தனத்தின் பிராசன பகுதி மந்திரத்தின் விளக்கமாகும். தொடர்ந்து நாம் மாத்தியானிக பிராசன பகுதியை நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். நாம் தொடர்ந்து மாத்தியானிக பிராசன மந்திரத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொல்லியபடி காலை நேரத்தில் மதிய நேரத்திலும் நாம் இந்த பிராசனத்தை கிழக்கு நோக்கி செய்ய வேண்டும். சாயம் சந்தியாவந்தனத்தின் பொழுது மட்டும் நாம் மேற்கு நோக்கி இந்த பிராசனத்தை நாம் செய்ய வேண்டும். இப்பொழுது மதிய நேரத்துக்கு உண்டான, ஏற்கனவே அந்த ஸ்லைடில் காட்டியுள்ளபடி மதிய நேரத்திற்கான அந்த பிராசனத்தை நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது ஏற்கனவே சொல்லியபடி கையில் ஒரு உத்திரணி தீர்த்தம் விட்டுக்கொண்டு நான் அந்த பிராசன மந்திரத்தை மதிய நேரத்துக்கான அந்த பிராசன மந்திரத்தை நான் சொல்லப் போகிறேன். ஓம் ஆபஹ புணந்து பிரத்வேம் பூதா புனாத்து மாம் புணந்து பிரம்மணஸ்பதிகி பிரம்ம பூதா புனாத்து மாம் யதோஷிஷ்டபோஜம் யத்வா துஷ்சரித மம சர்வு புணந்து மாமாபஹ அசதாக்ஷ பிரதிகிருகே ஸ்வாஹா. நான் சொல்லியுள்ள இந்த மாத்தியானிக மந்திரம் நாம் ஜலதேவதையிடம் நான் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜலதேவதையே, நான் கற்றுக்கொள்ளும் இந்த வேதம் என்னை புனிதமான இந்த வேதம் என்னை மேலும் புனிதனாக்கட்டும். மேலும் என் மனதில் தோன்றும் துஷ்ட எண்ணங்கள் என்னை விட்டு அகலட்டும். மேலும் சில நேரங்களில் என்னால் உண்ணத்தகாத இடங்களில் உண்ண வேண்டி வருகிறது. எனவே அப்படி நான் உண்ணத்தகாத இடங்களில் உண்ணும் அந்த பாவம் என்னை விட்டு அகலட்டும் என்பதே இந்த மாத்தியானிக பிராசனம் என்ற பகுதியில் வரும் அந்த மந்திரத்தின் பொருளாகும். பொதுவாக நமக்கே மிக நன்றாக தெரியும், நாம் உண்ணும் உணவு காக்கைக்கு அன்னமிட்டும் மற்றவர்களுக்கு, அதாவது சுவாமிக்கு நிவேதனம் செய்து விட்ட பிறகுதான் நாம் உணவு உட்கொள்ள வேண்டும். உணவு உட்கொள்ளும் போது உணவு ருசியாக இருக்கிறதா என்று அதை சுவைத்து பார்க்கக்கூடாது. உணவு முடித்த பின்பு நைவேத்தியம் செய்து பிறகு காக்கைக்கு அன்னமிட்ட பிறகுதான் நாம் மனிதர்களாகிய நாம் சுவைக்க வேண்டும். இது நம் இல்லங்களில் செய்யும் சமையலில் அது சாத்தியம். இதே நாம் ஒரு வெளியிடங்களில் சென்று உண்ணும் பொழுது அதற்கு சாத்தியம் கிடையாது. ஏனென்றால்
ஒரு ஹோட்டலிலோ ஒரு கேன்டீனிலோ என்றால் ருசியாக இருக்கிறதா என்று அந்த சமையல் செய்யும் பொழுதே அதை ருசித்து பார்த்து விடுவார். ருசித்து பார்த்து விட்ட பிறகுதான் அது நமக்கு பரிமாறப்படுகிறது. அது ஒரு பாவமான உணவு ஆகும். அதை பிராமணர்களாகிய நாம் அப்படிப்பட்ட உணவை உட்கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் அதுபோன்ற உணவை நாம் வீட்டில் சமைக்க முடியாத காரணத்தினால் சில சமயங்களில் நம்மால் வெளியிடங்களில் உணவை உட்கொள்ள வேண்டி இருக்கிறது இல்லையா? அப்படிப்பட்ட பாவங்கள் நம்மை விட்டு அகல வேண்டும் என்பதே இந்த மந்திரத்தின் பொருளாகும். பாருங்கள், நாம் இந்த நூற்றாண்டுக்குரிய மந்திரம் அப்பொழுதே இருந்து இருக்கிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த மந்திரம் சொல்லப்பட்டுள்ளது. அப்பொழுது கூட நாம் சில இடங்களில் அந்த காலங்களில் அந்த உணவு குறித்த நேரத்திற்கு கிடைக்காது. அப்பொழுது என்ன உணவு கிடைக்கிறதோ அந்த உணவை உட்கொண்டு அந்த காலத்து வைதிக பிராமணன் தனது பணியை தொடர்ந்தான். அதனால் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் நமக்கு அடிக்கடி வாய்க்கிறது. அது இந்த மாத்தியானிக நேரத்தில் வரும் இந்த பிராசன பகுதியின் மூலமாக நாம் தீர்த்து கொள்ளலாம். தொடர்ந்து அந்த சாயம் சந்தியாவந்தனத்துக்குரிய அந்த பிராசன பகுதியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். தொடர்ந்து நாம் சாயம் சந்தியாவந்தனத்திற்குரிய பிராசன மந்திரத்தை பார்க்க போகிறோம். கையில் ஒரு தீர்த்தம், புத்திரணி தீர்த்தம் எடுத்துக்கொண்டு இப்பொழுது நான் அந்த பிராசன மந்திரத்தை சாய சந்தியாவந்தனத்திற்குரிய மாலை வேளை உண்டான அந்த பிராசன மந்திரத்தை நான் சொல்லப் போகிறேன். ஓம் அக்னிஷமாமன்யஸ்ய மன்யுபதயஸ்ய மன்யுக்ருதேப்யஹ பாவேப்யோ ரக்ஷந்தாம் யதகனா பாபமகாரிஷம் மனசா வாசா ஹஸ்தாப்யாம் பத்மயா முதரேண சிஸ்னா அஹஸ்ததவலும் பது யத்கிஞ்சதுரிதம் மயி இதமஹமாமம்ருதயோனௌ சத்யஜோதிஷே ஜுஹோமி ஸ்வாஹா. இந்த பிராசன மந்திரத்திற்கும் சாயந்தரம் நடக்கும் அந்த பிராசன மந்திரத்திற்கும் ஒரு வித்தியாசம் உள்ளது. அதாவது 2-3 வித்தியாசங்கள் அந்த மந்திரத்தில் உள்ளது. தொடர்ந்து அந்த வீடியோவை பாருங்கள். இப்பொழுது இந்த வீடியோவின் இறுதி பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். ஏற்கனவே அந்த பிராசன மந்திரத்தை பற்றி நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். காலை நேரத்தில் நாம் சூரியனிடமும், மதிய நேரத்தில் நாம் ஜலதேவதையிடமும், சாயந்தரம் நேரத்தில் அக்னி தேவனிடமும் நாம் பிரார்த்திக்கிறோம். காலை நேரத்தில் ராத்திரி நேரத்தில் நாம் செய்த பாவங்களுக்கு நாம் சூரிய தேவனிடம் நாம் பிரார்த்திக்கிறோம். மதிய நேரத்தில், அதாவது மாத்தியானிக நேரத்தில் நாம் கண்ட இடங்களில் உணவு உட்கொள்வதனால் ஏற்படும் பாவத்தை போக்கிக் கொள்கிறோம். ஏற்கனவே அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியுள்ளபடி நம் வீட்டில் சமைக்கப்படும் உணவு தான் சாஸ்திர ரீதியான உணவு. அதனால் ஏன் என்றால் சமைக்கும் பொழுதே அந்த உணவு ருசி பார்க்கப்படாது. உப்பு சரியாக போட்டு இருக்கிறதா, துவர்ப்பு சரியாக இருக்கிறதா, நெய் ஊட்டி இருக்கிறோமா என்று வீட்டில் சமைக்கும் பொழுது பக்தி ஸ்ரத்தையாக சமைப்பார்கள். இதுவே ஹோட்டலிலோ அல்லது கேன்டீனிலோ வெளியிடங்களிலோ சென்றால் உப்பு சரியாக இருக்கிறதா, காரம் சரியாக இருக்கிறதா என்பதை அந்த பரிசோதகர் சுவைத்து பார்த்து விட்ட பிறகுதான் அது மற்றவர்களுக்கு பரிமாறப்படும். அது சாஸ்திர ரீதியாக தவறு ஆகும். அப்படிப்பட்ட உணவை பிராமணன் உட்கொள்ளக்கூடாது. அது ஏற்கனவே அந்த வீடியோவில் நான் காண்பித்துள்ள வீடியோவில் நான் தெளிவாக அதை பற்றி சொல்லியுள்ளேன். அப்படிப்பட்ட பாவங்களை, அதாவது நேரத்தில் செய்யும் இந்த பிராசன பகுதி மந்திரம் நம்மை அப்படி வெளியிடங்களில் சாஸ்திர ரீதியாக சமைக்கப்படாத உணவு நாம் உட்கொள்வதால் ஏற்படும் பாவங்களில் இருந்து நம்மை காக்கிறது. அதே போல் சாயந்தரம் இருக்கும் பிராசன மந்திரத்தில் சூரியன் உதித்திலிருந்து சூரியன் மறையும் தருவாயில் வரும் எனது மனதாலும் வாக்காலும் செய்த பாவங்களில் இருந்து அக்னி தேவனே என்னை காப்பாற்று என்று வேண்டுவதாகும். காலை பிராசன மந்திரத்திற்கும் சாயந்தர பிராசன மந்திரத்திற்கும் 2-3 வித்தியாசங்கள் தான் உள்ளது. பிராப்த சந்தியாவந்தனத்தில் வரும் பிராசன பகுதியில் நாம் என்ன சொல்வோம்?
ஓம் சூரியஸ்ய மாமன்யஸ்ய மன்யுபதயஸ்ய மன்யுக்ருதேப்யக என்று சொல்வோம். சாயந்தர நேரத்தில் வரும்போது என்ன சொல்வோம்? ஓம் அக்னிஷ்ய மாமன்யஸ்ய மன்யுபதயஸ்ய மன்யுக்ருதேப்யக என்று சொல்வோம். பிரார்த்தன சந்தியாவந்தனத்தில் உள்ள பிராசன பகுதியில் ராத்திரி சதவலும் பது என்று சொல்வோம். இங்கு அதாவது சாயந்தர நேரத்தில் வரும்பொழுது அகஸ்தவலும் பது என்று சொல்வோம். இது போன்று 2-3 வித்தியாசங்களை அந்த காலை பிராசன மந்திரத்திற்கும் சாயந்தரம் சொல்லும் அந்த பிராசன மந்திரத்திற்கும் வித்தியாசம் உள்ளது. எனவே இந்த பிராசன பகுதியை நாம் தொடர்ந்து செய்து நம்மை பாவங்களிலிருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும். இந்த பிராசனம் என்பது பொதுவாக நாம் அந்த தொடர்ந்து பாவங்களை செய்ய வேண்டுமா, அதற்குரிய இந்த பிராசனம் செய்ய வேண்டுமா என்று இல்லை. இந்த பிராசன மந்திரங்களை முறையாக தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் அந்த சாஸ்திர ரீதியாக செய்யும் அந்த சம்பவமே நமக்கு நடக்காது என்பதே இந்த பிராசன பகுதியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நான் ஏற்கனவே அந்த சொல்லியுள்ளேன் இல்லையா, மதிய நேரத்தில் கூட ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து வைத்து கொண்டு இந்த மாத்தியானிகன் அதாவது டிஃபன் சாப்பிடுவதற்கு முன்பாகவே இந்த பிராசன மந்திரம் செய்ய வேண்டும். மதிய நேரம் என்று இல்லை. ஏனென்றால் நாம் காலை உணவு உட்கொள்கிறோம், மதியம் உணவு உட்கொள்கிறோம், ஈவினிங் உணவு உட்கொள்கிறோம். இப்படி 3-4 வேளைகள் உணவு உட்கொள்கிறோம். ஆனால் பிராமணன் என்பவன் சாஸ்திர ரீதியாக ஒரு வேளை மட்டுமே உணவு உட்கொள்ள வேண்டும். அது நடைமுறை சாத்தியமாகாது. அதனால் அந்த பிராசனம் என்று நான் சொல்லக்கூடிய அந்த மாந்தியானிக ஆபக புடந்து பிரத்தேம் பூதா புனாத்துமான் என்ற அந்த மந்திரம் நம்மால் மாத்தியானிகம் செய்ய இயலாத நேரத்தில், அதாவது டிஃபன் சாப்பிடுவதற்கு முன்பாக இந்த ஆபக புணந்து என்ற மந்திரத்தை சொல்லி உணவு உட்கொண்டு நாம் அந்த மாத்தியானிக அந்த பிராசனத்தை செய்து அந்த பாவங்களில் இருந்து விடுபடுவோமாக. தொடர்ந்து இந்த பிராசன பகுதியை செய்து நாம் அந்த உயரிய அந்த பாவங்களிலிருந்து விடுபட்டு உயரிய அந்த மோட்ச கதியை நோக்கி ஒவ்வொரு பிராமணனும் செல்ல வேண்டும் என்பதே இந்த பகுதியின் நோக்கமாகும், இந்த பதிவின் நோக்கமாகும். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து எனக்கு தொடர்ந்து இந்த மாங்காடு டைம்ஸ் சேனலை எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நமஸ்காரம்.